அவன் வந்து தன்னை உணர்ந்துக்கலாம். அந்த இடத்துல நான் தான் 10வது அவன் உணர்ந்துக்கலாம். அவன் சொல்லி காமிச்சது வந்து நீதான் அந்த 10வது ஆள்னு சொன்னா கூட, அது பிரத்யட்சமா இருந்தா கூட அவன் உணர்ந்துக்கிறது தன்னை பத்தி அவன் உணர்ந்துக்கும் பொழுது, நான் தான் அந்த 10ஆம் உணர்ந்துக்கும் போது அது வாக்கியஜன்ய ஞானத்தை அது உண்டானது நாம் ஒத்துக்கணுமே வழிய அது பிரத்யட்ச ஞானம் இல்லை. 10ஆம் அவன் ஆகிறேன் என்ற வாக்கியஜன்ய ஞானத்தையும் பிரத்யட்சமாக ஒப்புக்கொண்டால் நீ தர்மவான் ஆகிறான் என்ற வாக்கியத்தினால் ஏற்படும் ஞானத்தையும் பிரத்யட்சமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது இது வந்து வேதத்துல இருக்கு. இதுல வந்து ஒரு வேதத்துல இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தர்மவான் பவதி அப்படின்னு இருக்கு. அத வந்து தர்மம்ங்கிறதெல்லாம் வந்து நீ தர்மவானாக இருக்கிறாய் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் பிரத்யட்சத்துல தெரியவே தெரியாது. நம்மளை பத்தி நம்ம தர்மமானா இருக்கோம், தர்மவான் பவதி அப்படிங்கறதெல்லாம் வந்து அது வேதத்துல இருக்கிற வாக்கியம். அப்ப தர்மம்ங்கிறது நம்மளுடைய தர்மம், நம்ம பண்ற அனுஷ்டானம் பண்ற அந்த கர்மாக்கள்லாம் பிரத்யட்சத்துக்கு விஷயமா இல்ல. இல்ல தர்மவான் ஆகிறாய் அப்படிங்கிறது என்னது, நம்மளை பத்தி ஒருத்தன் சொல்றான் நீ தர்மவான் ஆகிறான், தர்மம்ங்கிறது பிரத்யட்சத்துக்கு இல்லை. அப்ப நம்ம எப்படி உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து சப்தஜன்ய ஞானம் அந்த இடத்துல எல்லாம். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு ஸ்ரீபாஷ்யத்துல புரியும். இங்க நீங்க ஜஸ்ட் ஜென்ரலா புரிஞ்சுக்கோங்க. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது அது வந்து வாக்கியஜன்ய ஞானத்தினால உண்டான அறிவே வழிய காதுனால கேட்டுட்டேன் அதனால அது பிரத்யட்ச ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப அந்த மாதிரி இங்க சொல்ற நீ இந்திரியங்களை உடையவன் ஆகிறாய். இந்திரியங்கள்லாம் நமக்கு பிரத்யட்சத்துல தெரியவே தெரியாது. கண்ணு காது மூக்குங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கண்ணுக்குள்ள ஒரு இந்திரியம் இருக்கு, ஸ்ரோத்ர இந்திரியம் இருக்கு, காதுக்குள்ள ஒரு இந்திரியம் இருக்கு, சக்ஷு இந்திரியம் கண்ணுக்குள்ள இருக்கு. அந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு இருக்குன்ற நமக்கு உடம்புல இருக்கிற ஸ்ட்ரக்சர் கண்ணு காது மூக்கு அந்த கோலங்கள்லாம் அந்த அமைப்புகள்லாம் நமக்கு தெரியுமே வழிய அந்த அதுக்குள்ள இருக்கிற இந்திரியங்கள் சக்ஷுர் இந்திரியம் ஸ்ரோத்ர இந்திரியம் ககன மாதிரி கிராண இந்திரியம் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் பிரத்யட்சத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்ப நீ இந்திரியங்களை உடையவன் ஆகிறாய் அப்படின்னு சொன்னா இந்திரியங்கள் முதலானவை அதீந்திரிய பொருள்கள் அனைத்தும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பொருள்கள் அதெல்லாம் பிரத்யட்சமாக வேண்டும். அதெல்லாம் அப்ப நம்ம பிரத்யட்சத்துல தெரிஞ்சின்ற மாதிரி ஆகும். இல்லவே இல்லை. அதனால பொருள்களுக்குள்ளே இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகாதது என்ற விபாகம் இல்லாமல் போய்விடும். அதனால தத்துவமசிங்கிறது வந்து அத்வைதிகள் என்ன சொல்றாங்கன்னா இவன் காதால கேட்கறான், ஆச்சாரியன் கிட்ட கேட்டுட்டு அதை தியானம் பண்றான், அவனே அப்படியே மோட்சத்துக்கு போயிடுறான்னு சொன்னது இது வந்து சாஸ்திரஜன்ய ஞானமே வழிய அது நீயா இருக்கிறாய்ங்கிறது வந்து அதுன்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல எப்படின்னா அதுங்கிறது வந்து இது பிரம்மத்தை சொல்லிட்டு வர்ற பிரகரணம். அந்த இடம் அது பிரம்மத்தை வந்து அதுல ஆரம்பத்திலே இருந்து தைத்திரியத்துல வரும் இந்த மாதிரி. அப்போ தத்துவமசி ஸ்வேதகேதோ தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படிங்கறது எல்லாமே வந்து அந்த இது சாந்தோக்கியம் இல்ல. இந்த இதுல எல்லாம் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி வரும் பொழுது அந்த தத்துங்கிறது வந்து பிரம்மத்தை சொல்லி அந்த பிரம்மம் ஜகத்துக்கெல்லாம் எவன் காரணமா இருக்கானோ அந்த அதுதான் அவன் தான் அந்த தத்துனா தட்னு அர்த்தம் இல்லையா, அதை சொல்லி அது நீயா இருக்கிறாய்னு வரும் பொழுது என்ன ஆகும், அந்த பிரம்மத்தை பத்தின விஷயங்கள் ஜெகத் காரணம் எல்லாமே இந்திரியங்களுக்கு அப்பாற்படுது, அது சாஸ்திர விஷயம். அதெல்லாம் அத வந்து அது நீயா ஈராயின்னு இது பிரத்யட்சத்துல வந்து இத பிரத்யட்சம்னு சொல்லவே முடியாது. நீங்கிறது ஆத்மாவை குறிச்சது, தத்துங்கிறது பிரம்மத்தை குறிச்சது, அது நீ ஆகிறாங்கிற இடத்துல இது எல்லாமே வேதாந்த ஸ்ரவணத்தினால உண்டாகக்கூடிய ஞானம், சப்தஜன்ய ஞானம். இத உடனே வந்து ஆச்சாரியன் கிட்ட கேட்ட உடனே அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் வச்சுட்டு அவன் உடனே வந்து தியானத்தை பண்ணிட்டு தானே பிரம்மம் ஆயிடுறான். அதனால இது பிரத்யட்ச ஞானம்னு அத்வைதிகள் சொல்றது வந்து அது ஒத்துக்கொள்ள முடியாது. இப்படி இதெல்லாம் வந்து நீ இதெல்லாம் இங்கதான் சொல்ல இது சப்தஜன்ய ஞானம் என்பது எல்லாரும் ஒப்புக்கொண்ட விஷயம். இதுவும் பிரத்யட்சமே என்று பிடிவாதம் பிடித்தால் நீ இந்திரியங்களை உடையவனாகிறாய் முதலான வாக்கியங்களில் இந்திரியங்கள் முதலான அதீந்திரிய பொருள்கள் அனைத்துமே பிரத்யட்சமாக வேண்டி வரும். பொருள்களுக்குள்ளே இந்திரியங்களுக்கு விஷயமாவது ஆகாதது என்னும் விபாகமே இல்லாமல் போயிடும். அதனாலதான் நம்ம இதுல இந்த பிரமாணங்கள் 3ல ரொம்ப ஜாக்கிரதையா பாஷ்யக்காரர் வந்து அத பிரிச்சிருக்கார். பிரத்யக்ஷம்ங்கிறதுல வந்து சப்தம்னு ஒண்ணு இருக்கு, காதால கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது வேற, சப்த பிரமாணம்ங்கிறது வேற அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் எல்லாமே அந்த வாக்கியஜன்ய ஞானத்தை வந்து அத சாஸ்திரத்தினால உண்டாக்கூடிய ஞானத்தை வந்து அத பிரத்யட்ச ஞானம்னு அத்வைதிகள் ஒத்துருக்கா, அது நம்ம ஒத்துக்கிறது இல்ல, அது ஒரு பெரிய தவறு அப்படின்ட்டு காட்டுற பிரத்யக்ஷம். அதனால இப்ப கடைசியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா
ஆகையால் தத்துவமசி என்னும் வாக்கியஜன்ய ஞானம், வாக்கியஜன்ய ஞானம்னா சாஸ்திரத்தினால உண்டாகக்கூடிய ஞானத்தை தான் வாக்கியஜன்ய ஞானம். வாக்கியம்ங்கிறது ஸ்ருதி வாக்கியங்கள். ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து ஜன்யம்னா அதுல இருந்து வரக்கூடிய ஞானம். அந்த ஞானம் சப்த ஞானம், இது பிரத்யட்சமா ஆகாது. பட் அவர்கள் அந்த வாக்கியஜன்ய ஞானத்தையும் பிரத்யட்சம் என்ற அத்வைதிகள் கூறுவது தவறு என்று நிரூபிக்கப்பட்டதாயிற்று எப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கா. இது இன்னும் உங்களுக்கு அத்வைத பட்சம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். சோ அதனால நீங்க அப்போ நீங்க நல்ல டீட்டெயிலா கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், அத்வைதிகள் பின்வருமாறு சொல்லுகிறார்கள். பிரத்யக்ஷ பிரமைக்கு காரணமா இருப்பது பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமை அப்படின்னா பிரத்யக்ஷத்தினால உண்டாகக்கூடிய அறிவு. நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிரத்யக்ஷ பிரமைக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு அது இந்திரியங்களோட சம்பந்தப்படுறது. அப்போ முதல்ல தர்மபூத ஞானத்தை நம்ம ஒத்துருக்கோம். தர்மபூத ஞானம் மனசோட சம்பந்தப்படுறது. அதுக்கப்புறம் அந்த மனசு இந்திரியங்கள் வழியா வஸ்துக்களோட சம்பந்தப்படுறது. அப்புறம் நமக்கு பிரத்யக்ஷ ஞானம் உண்டாருதுன்னு நம்ம சொன்னோம். இவ என்ன சொல்றாங்க அதை பாத்துக்கோங்க. பிரத்யக்ஷ பிரமைக்கு காரணமா இருக்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம், கரணமா இருக்கிறது. அது என்னன்னா நம்மள மாதிரி 5 இந்திரியங்களை அவ சொல்லல. அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் எப்படி உண்டாருது, ஏன்னா இப்பதான் அவ தத்துவமசி முதலான வாக்கியங்கள் எல்லாம் பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டான். அப்ப அதனால இப்ப எப்படி அவளுக்கு பிரத்யக்ஷ இது ஞானம் உண்டாருதுன்னு சொல்ற. பிரமைங்கிறது ஆத்ம சைத்தன்யமே ஆகும். ஆத்மா அதாவது ஒரு பிரமைங்கிறது ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்ல. அந்த அறிவு அவர்களுக்கு ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, பிரம்மம் மட்டும்தான் அறிவுள்ள ஒரு விஷயம். இப்ப மற்றது எல்லாமே அவர்களுக்கு என்னன்னா ஒரு மித்யா ஞானம். இப்ப இது எப்படி பிரமை இந்த அறிவு எப்படி உண்டாகும்னா, இந்த சைத்தன்யம் மூவகைப்படுங்கிற அந்த காரணத்தோடு சேர்ந்த சைத்தன்யம், செயல்படும் சைத்தன்யம், விஷயத்தோடு சேர்ந்த சைத்தன்யம். இப்ப இந்த ஜீவாத்மான்லாம் சொல்லப்படாது. அதுக்கப்புறம் அது நம்ம கொஞ்சம் இப்ப புரியற லெவல்ல இருக்கிறதுனால இத சொல்லிக்கிறேன். இப்ப இந்த ஜீவாத்மா என்னன்னா 3 வகையா அவங்க அந்த காரணத்தோட சேர்ந்த சைத்தன்யம். அந்த காரணம்னா மனசு. அவர்களுக்கெல்லாம் ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, அந்த மனசோட கூடின ஒரு ஞானம். அப்புறம் வேலை பண்ற ஞானம். வேலை பண்ண இப்போ அந்த காரணம், செயல்படும் சைத்தன்யம், விஷயத்தோட சேர்ந்த சைத்தன்யம் அப்படின்னு. இப்ப கடம்னு இருந்தா அதான் விஷயம். அந்த விஷயத்தோட சேர்ந்த சைத்தன்யம் இப்ப கடத்தை அறியற அந்த ஞானம். அது கடம்னு இருக்குதான் விஷயத்தோட சேர்ந்த சைத்தன்யம். அது செயல்படும் ஞானம்னா அது இதை நான் அகம் ஜானாமி, நான் இங்க கடம் இருக்குத நான் அறிகிறேங்கிறது செயல்படும் ஞானம். அந்த காரணத்தோட சைத்தன்யம் அப்படிங்கிறது அது மனசு, அந்த மனசோட கூடின ஒரு ஞானம். இந்த மாதிரி 3 ஞானத்தை வச்சுட்டு இருக்கா. மனசுல அறிந்து கொள்ளக்கூடியது, செயல்படுதுன்னா நம்ம இந்திரியங்கள் மூலமா அந்த வஸ்துவை பாக்குறது. இது தர்மபூத ஞான ஸ்டேட்ல அவ மனசை வச்சுட்டு இருக்கா. மனசுலதான் அவளுக்கு இது ஒரு அறிவுங்கிறது உண்டாருது. அதான் அந்த காரணத்தோட சேர்ந்த சைத்தன்யம். விஷயத்தோட சேர்ந்த இப்ப கடம்னா அந்த கடத்தை பற்றின அறிவு, அது தனக்கு உண்டாகுது, செயல்படும் சைத்தன்யம். இந்த மாதிரி 3 அறிவு. எப்பொழுது இந்த 3ம் ஒன்றாய் சேருகிறதோ அப்ப சாட்சாத்காரம் உண்டாருது. முதல்ல இந்த மனசு, நம்மளும் மனசு சொல்றோம். அதாவது தர்மபூத ஞானம் நமக்கு, அவ தர்மபூத ஞானம் ஒத்துக்கவே இல்லை. அந்த காரணத்தோட சேர்ந்த சைத்தன்யம் தான் மனசு. அது விஷயத்தோட சேர்றது. விஷயம் கடம். செயல்படும் செய்து அந்த விஷயம் இது நான் கடத்தை அறிகிறேன் அப்படிங்கிற அந்த ஞானம். இந்த 3ம் ஒன்றாய் சேருகின்ற போது சாட்சாத்காரம் உண்டாகிறது. அந்த அறிவு சாட்சாத்காரம் உண்டாகுதுன்னு சொல்லிட்டா இல்லையா, அந்த வஸ்துவை நம்ம பார்த்துட்டோம். ஆனா அந்த அறிவு பேதம் இன்மையே அறிகிறதுங்கிற அந்த வஸ்து. இப்போ ஒரு கடத்தை பார்க்கும் பொழுது இது கடம், இது இட்டம், கடம்னு நம்ம சொல்றோம். ஆனா அவ என்ன சொல்றான்னா, அந்த வஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது அது பேதமின்மையை அறிகிறது. அந்த வஸ்து அதுதான் பிரம்மம்ங்கிற ஞானம். இது கடம்ங்கிற இது உணரலையாம். ஏன்னா எல்லாம் பார்க்கப்படுற சர்வம் கல்விதம் பிரம்மம். அவளுக்கு எல்லாம் பார்க்கப்படுற வஸ்துக்கள் எல்லாம் பிரம்மமே அன்றோ அப்படின்ட்டு அவளுக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த 3 பிரத்யக்ஷ, இந்த 3 விஷயத்தினால உண்டாகக்கூடிய சாட்சாத்காரம் ஒரு வஸ்துவை பார்த்து சாட்சாத்காரம் உண்டாச்சுன்னா
அது அது பேதமின்மைதான் அறியணும். அதுக்கு விஷயம் நிர்விசேஷ ஞானம் மாத்திர பிரம்மே ஆகும். அப்ப அந்த வஸ்துவை நம்ம பார்க்கும்போது பேதத்தோட பார்த்தோம்னா அப்ப நமக்கு அந்த அறிவு சரியாக உண்டாகும். சாட்சாத்காரம் சரியான அறிவு இல்ல, அத்வைத ஞானம் இல்லாத அறிவு. அத்வைத ஞானத்தோட ஒரு வஸ்துவை பார்த்தோம்னா அந்த வஸ்துல எந்த விதமான பேதமும் இருக்கக்கூடாது, அதுதான் பிரம்மம்னு நினைக்கணும். அது எப்படி இருக்கணும்னா நிர்விசேஷ ஞானம் மாத்திரமான பிரம்மமாக இருக்க வேண்டும். அந்த வஸ்துவை பார்க்கும் பொழுது இந்த வஸ்து எந்த வஸ்து உலகத்துல பார்த்தாலும் இதுதான் பிரம்மம், இதுதான் பிரம்மம், இதுதான் பிரம்மம், இதுதான் பிரம்மம் அப்படி இருக்கும். நானும் பிரம்மம், எல்லாமும் பிரம்மம், அப்படி அந்த மாதிரி ஞானம் உண்டாகணும். அதுதான் அந்த மாதிரி ஞானம் உண்டாதுதான் அந்த சாட்சாத்காரத்துல இந்த மாதிரிதான் ஞானம் உண்டாகும். இதெல்லாம் இதுக்கு மாறா இருக்கிற ஞானம் எல்லாம் தோஷம், அதெல்லாம் மித்யா ஞானம் அப்படின்னு சொல்லுவா. அதனால நம்ம அறிவுக்கு சாட்சாத்காரம் உண்டாச்சுன்னா அந்த சாட்சாத்காரம் எப்படி இருக்கும்னா நிர்விசேஷ ஞானம் மாத்திரமாக இருக்கணும். எந்த விதமான விசேஷங்களும் இல்லாம வெறும் ஞான மாத்திரமான பிரம்மம் தான் நம்ம அறிவுக்கு விஷயமாகணும் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் உங்களுக்கு அத்வைத பட்சம் புரியும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நன்றா புரியும். இது முதலான அத்வைதி பட்சம் முழுவதும் பிரமாணத்துக்கு விருத்தமானதாகையால் பொருந்தாது. ஏன்னா நமக்கு வஸ்துக்களை பார்க்கும் பொழுதே நம்ம எப்படின்னா அதனுடைய விசேஷணங்களோட தான் நம்ம அறிந்து கொள்றோம்னு சொல்லிட்டே வர இல்லையா. விசேஷம்னா என்ன, ஒரு வஸ்து மற்ற வஸ்துக்கள்ல இருந்து நமக்கு பிரிச்சு காட்டுறதுதான் விசேஷம். எந்த ஒரு ஞானத்திலயுமே நமக்கு அந்த வஸ்துகளுடைய தர்மத்தோட தான் நம்ம சேர்த்துதான் அறிவோம்னு சொல்லிட்டே வர. இவா என்ன சொல்றோம்னா ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுதே அது பேதம் இல்லாமல் அறிகிறது, அது நிர்விசேஷமான ஞானமா இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு பொருந்தாது. இந்த அத்வைத பட்சம் முழுவதுமே பிரமாணத்துக்கு விருத்தமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அது அப்புறம் இந்த கியாதி பட்சமும் சொல்லணும். இத இன்னும் இந்த பாயிண்ட மட்டும் முடிச்சுக்க. நிர்விகல்ப பிரத்யக்ஷம் என்பது ஜாதி முதலான விசேஷங்கள் இல்லாமல் வஸ்து மாத்திரத்தை தெரிவிக்காது. இது அவர் சொல்றாரு வஸ்து மாத்திரத்தை அவர்களை பொறுத்த மட்டுக்கும் நிர்விகல்ப பிரத்யக்ஷம்னா ஜாதி முதலான விசேஷங்கள் இல்லாமல் வஸ்து மாத்திரத்தை தெரிவிக்கலாம். இப்ப நம்ம 2 பிரத்யக்ஷம் பார்த்திருக்கோம். என்னன்னா நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு பார்த்தோம். நம்ம என்ன சொல்றோம், முதல்ல ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுதே அது விசேஷங்களோட தான் நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயமாகும். நிர்விகல்பம் சவிகல்பம் ரெண்டுலயுமே வஸ்துக்கள் அதனுடைய தர்மங்களோட தான் நம்ம ஞானத்துக்கு விசேஷமாகும். இன்னும் அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷலான சில விஷயங்கள் வேணா நமக்கு சவிகல்பத்துல விஷயம் ஆகலாமே வழியா. நிர்விகல்பத்துக்கும் சவிகல்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஏற்கனவே இதை நான் அறிஞ்சிருக்கேங்கிற அறிவோட இன்னும் அதுல இருக்கிற சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், அதாவது அதுல இருக்கிற ஏதாவது டிசைன் அந்த மாதிரி எல்லாம் சவிகல்பத்துல நமக்கு விஷயம் ஆகலாம். அவ்வளவுதான் வித்தியாசமே வழியா. வஸ்துக்கள் நமக்கு முதல்ல நம்ம அறிவுக்கு விஷயமாகும் பொழுது அதனுடைய தர்மங்களோட தான் விசேஷங்களோட தான் நமக்கு அறிவுக்கு விஷயமாகும். இப்ப இவ என்ன சொல்ற, நிர்விகல்ப பிரத்யட்சம் முதல்ல பார்க்கும் பொழுது என்பது ஜாதி முதலான விசேஷங்கள் இல்லாமல் வஸ்து மாத்திரத்தை தெரிவிக்கும். ஏன்னா ஒரு விலங்கு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, விலங்கு ஒரு மிருகத்தை பாக்குறோம், மிருகம்ங்கிறது அதனுடைய ஜாதி, மிருகத்துவம் அப்படிங்கிறது என்னது, அந்த மிருகங்களுக்கு உள்ள ஜாத்திய மிருகத்துவம். இப்ப ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுடைய மனுஷத்துவம் அது ஜாதி. அப்போ அவன் என்ன சொல்றான்னா ஜாதி எதுவுமே ஒரு வஸ்துவ முதல்ல நிர்விகல்ப பிரத்யக்ஷத்துல பார்க்கும்போது அந்த ஜாதி கூட தெரியாது. அவன் மனுஷனா மிருகமா செடியா தாவரமா ஒண்ணுமே தெரியாதுங்க. ஜாதி முதலான விசேஷங்கள் இல்லாமல் வஸ்து மாத்திரத்தை தெரியும். ஒரு வஸ்து மட்டும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு வஸ்து இருக்குன்னு மட்டும் அப்படி டிஸ்வியா தெரியும் போல இருக்கு. இது ஒரு பொருள் என்கிற அறிவே. அது ஒரு வஸ்துங்கிறது மட்டும்தான் நமக்கு காட்டுமா. இதுதான் யார் சொல்றான்னா நையாயிகன் வைசேஷிகன் மதம் இவெல்லாம் சொல்றா இதெல்லாம் பிரமாணத்துக்கு விருத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வரைக்கும் இருக்கட்டுமா? இந்த பாயிண்டும் அந்த கியாதியும் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அனுமானம் பிரகரணத்தை நம்ம பார்க்கணும். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்போ ஏதாவது சந்தேகத்துக்கு டைம் ஒரு 5 minutes. சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளுங்க. கஷ்டமா இருக்கா யதீந்திர மதீப்? கஷ்டமா இருக்கா? இல்ல மேம், நல்லா புரியுது மேம். இது வாட்டி படிக்க
படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். கடைசியா சொன்னது கொஞ்சம் இன்னொரு வாட்டி படிக்கணும். எது இந்த நீங்க 59ல இருந்து எடுத்தேன், இந்த ஒரு பாகமா எடுத்தேன். கொல்லிக்கட்டை, கண்ணாடி, திமிரம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கேன். 59ல இருந்து அத்வைத பட்சம். சரி, ஓகே. புஷ்பா என்ன கேளுங்க. புஷ்பா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கு, என்ன டவுட்? மியூட் பண்ண கஷ்டமா இருக்கா? திருப்பி மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் மேடம், இல்ல ஐ திங்க் ஏதாவது ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டுட்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டா ஒன்னொன்னு ஒரு இல்ல இந்த பிரமாணம்ல ஆரம்பிச்சு எல்லாமே வந்து லைனா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இது வந்து 3 டைப்பா இருக்கு, இது 2 டைப்பா இருக்கு, நிர்விகல்பம், சவிகல்பம், இந்த மாதிரி ஒன்னொன்னுமே அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டோம்னா ஈஸியா இருக்கும். அது வந்து நீங்க பண்ற நீங்க பண்ணுங்க. அதெல்லாம் ஆமா மேடம், நாங்க தான் அது மாதிரி பண்ணிக்காம சார்ட் இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த சர்வவஸ்து சார்ட் இருக்கு, அதுல பாருங்க. ஏதாவது நீங்க அந்த மாதிரி somebody has to try. அதுக்கப்புறம் நான் வந்து டவுட்ஸ் இருந்தா இல்ல எக்ஸ்பிளைன். இந்த பட்சங்கள்லாம் கொஞ்சம் இது வந்து இன்னும் அனுமானம் இன்னுமே இதுவா இருக்கும். இப்படி இந்த யதீந்திர மத தீபிகை வந்து கொஞ்சம் அப்டிராக்டா தான் இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம். ஆனா இது வேணா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு இது எல்லாமே, ஏன்னா இதெல்லாம் தர்க்க, அது ஸ்ரீபாஷ்யம் முழுக்க முழுக்க வாத கிரந்தம், தர்க்க கிரந்தம். அதுக்கு இது எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டி வரும். அதுக்காக தான் இந்த கிரந்தத்துல எல்லா பட்சத்தையும் கூட கூட அவர் எடுக்கிறார். இப்ப அத்வைத பட்சம், நையாயிகனுடைய பட்சம், வைசேஷிகன் பட்சம்லாம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவார் ஒட்டுமொத்தமா. அப்ப நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஃபெமிலியரா இருந்தா ஈஸியா இருக்கும். இந்த கிரந்தத்தை முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வச்சிருக்கா. அதனால இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க. நீங்களா இந்த மாதிரி ஒரு சார்ட் கீட்டு போட்டுன்னு வந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐ வில் கிளாரிஃபை தட். பார்க்கலாம். அப்புறம் இந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது தான் ஆச்சாரியர் எழுதினதா மேடம், இல்ல தமிழும் அது அந்த எக்ஸ்பிளனேஷன் மேல வந்து அந்த பாருங்க, அந்த புக்ல வந்து ஐ ஜஸ்ட் ஷோ யூ. மேல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் யதீந்திர மத தீபிகை. இந்த ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யதீந்திர மத தீபிகை. இதுதான் அங்க இவர் சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரியார், அவர் வதுவுல ஸ்ரீனிவாசாச்சாரியார் அவரோடது. இதுதான் யதீந்திர மத தீபிகைங்கிறது இந்த போர்ஷன் தான். இது வந்து சன்மத காரிகாவளி. இந்த நடுவுல ஸ்லோக ரூபல பண்ணிருக்கிறது சன்மத காரிகாவளி. இப்ப நமக்கு பாடத்திட்டத்துல இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ப்ரோஸ் ஆர்டர்ல இந்த பாருங்க, நிர்விகல்பம் 2 இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இதுதான் வந்து யதீந்திர மத தீபிகை. உங்களுக்கு இதை படிக்கணும்னாலும் நான் படிச்சு சொல்றேன், சம்ஸ்கிருதம் படிக்கணும்னாலும் அனுமானத்துல வேணா இதை படிச்சு காமிக்கிறேன். எல்லாருக்கும் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியாதுக்காக இதை படிக்கிறேன். பேசிக் டவுட், இப்போ நீங்க ஒரு பேசிக் டவுட், ஒரு ஸ்ரீபாஷ்யத்துலதான் நம்மளுக்கு விவாதம் மாதிரி இருக்கும்னு சொன்னேன். இங்கேயும் ஆனா விவாதம் மாதிரி தானே நம்மளுக்கு வருது இந்த ஸ்லோகங்களும்? ஆமா, இதுவும் அப்படிதான் தர்க்க கிரந்தம் தான். அதனுடைய பேஸுக்கு இது கத்துனாதான் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனாலதான் இது முதல்ல படிக்க சொல்லியிருக்கா. இது வந்து இத ஃபர்ஸ்ட் இதுவும் உங்களுக்கு தர்க்கம் தான். இதெல்லாம் வந்து இந்த வாத கிரந்தங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் கத்துண்டுதான் அதுல நுழைய முடியுங்கிறதுனாலதான் இது ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு வச்சிருப்போம். இப்ப வேதார்த்த சங்கிரகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு தர்க்கம் தான். சாஸ்திர கிரந்தங்கள்ல முக்கியமா நீங்க பிரவேசம் பண்ணும் பொழுது இந்த தர்க்கத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டுதான் இருக்கும். ஏன்னா சாஸ்திர கிரந்தங்கள்னால என்ன அர்த்தம், நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வந்து நம்ம நிரூபிக்க போறோம். வெறும் நிரூபிச்சா போருமா, போராது. மற்ற சித்தாந்தங்கள்ல இருந்து இது வந்து எப்படி அதை காட்டிலும் இதுக்கு எப்படி சிறப்பு இருக்கு, அந்த சித்தாந்தங்கள் இல்லாத சிறப்புகள் எல்லாம் நீங்க காட்டணும். அதுல வந்து என்ன தோஷங்கள்லாம் இருக்குன்னு நீங்க காட்டணும். இப்ப மற்ற மதங்கள்ல தோஷத்தை காட்டும் போது அது வாதமா தான் முடியும். அவன் என்ன கேட்பான்,
உங்க இதுல என்ன ரொம்ப பெரிய யோக்கியமா, எங்க இதுலதான் எப்படி இருக்குன்னு கேட்பான். அது எல்லாத்தையும் நீங்க வந்து அதெல்லாம் தோஷமா வந்து ரிஜெக்ட் பண்ண தெரியும். அப்பதான் நம்ம சித்தாந்தம் வந்து நிலைநிறுத்தப்படும். சாஸ்திர கிரந்தங்கள்ல இதெல்லாம் பிரச்சனை, டிஸ்பியூட். ஆப்போசிட் சைட்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா, பாஷக்காரருக்கு ஆப்போசிட்ல அத்வைதி, நயாயிகன், வைசேஷிகன், சாங்கியன், பௌத்தன், இந்த மாதிரி இவ எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். அவர் வந்து இது எல்லாத்தையும் மீறி விசிஷ்டாத்வைதத்தை நமக்கு ஸ்தாபிச்சிருக்கார். அவளெல்லாம் ஜெயிச்சு அந்த இருக்கிற தோஷங்கள் எல்லாம் சுட்டி காட்டி அவர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு எத்தனை இது அவர் ஃபேஸ் பண்ணிருப்பார் அவருடைய லைஃப் டைம்ல. இந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை அவர் வந்து அந்த மாதிரி, அதான் அவருடைய யதீந்திர மதம் தீபிகை, அவருடைய சித்தாந்தத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விளக்கு இந்த நூல். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.